சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சித்ராகனந்தின் அன்பான வணக்கம். நாம் எல்லாருக்குமே ஏதாவது ஒன்றின் மேல் பற்றி இருக்கும். அது கிடைச்சா நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அம்மாவுக்கு குழந்தைங்கள பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு அம்மாவை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு சிலருக்கு கை நிறைய பணம் கிடைச்சா மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு சிலர் நிறைய படித்தா மகிழ்ச்சி அடைவாங்க. அது மாதிரி முருகப்பெருமானுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்காங்க. இதை ஈசான தேசிக சுவாமிகள்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முருகப்பெருமான் அவருடைய அடியவர்கள் எப்போது நினைத்தாலும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவாராம். அப்போது முருகனுடைய திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கிறோமோ, யாரெல்லாம் நினைக்கிறோமோ, அப்பொழுது முருகப்பெருமான் மகிழ்ச்சி அடைவாராம். அதை அற்புதமாக சொல்கிறாரு. அடியவர் உன் நினைவது, அடியவர் உன் நினைவது, உன்னடி ஒளி பெறுவது, குளிர்வது உன் முகம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா, உன்னுடைய திருவடியை அடியவர்கள் நினைக்கிற போது உன்னுடைய முகம் குளிர்ச்சியாக இருக்குது, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இதே போல் ஆதிசங்கரர் தன்னுடைய சுப்பிரமணிய புஜங்கத்திலே சொல்கிறார், நம்மளுடைய கண்கள் இருப்பது முருகப்பெருமானின் அழகை பார்ப்பதற்கு, நம்மளுடைய செவிகள் இருப்பது அவனுடைய புகழை கேட்பதற்கு, நம்மளுடைய நாவு இருப்பது முருகப்பெருமானை பற்றி புகழ்ந்து பாடுவதற்கு, அதே போல் நம்முடைய கரங்கள் இருப்பது அவனுடைய திருவடிகளை தொழுவதற்கு, அதே போல் நம்முடைய மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றுமே இருப்பது அவனுக்காக தொண்டு செய்வதற்கு. முருகப்பெருமானை நினையாத நாளெல்லாம் நான் பிறவாத நாளே அப்படின்னு சொல்கிறார். அதனால் முருகப்பெருமானை நினைத்தால், பேசினால், அவனை பற்றி கேட்டால், அவனுக்கு தொண்டு செய்தால் முருகப்பெருமானுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லி, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நினைத்து கந்த சஷ்டி கவசமோ அல்லது கந்தகுரு கவசமோ, வேல்மாறலோ இல்லை எதுவுமே சொல்ல முடியும்னா ஓம் சரவணபவாயங்கிற மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபடுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.